தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருள் புரிந்து அமைந்த திருத்தலங்கள் ஏராளம். அதே போல தன்னையே நினைத்து ஆராதிக்கின்ற மக்களுக்கும் முருகப்பெருமான் அருள் புரிந்து கோவில் கொண்ட திருத்தலங்கள் அநேகம். அப்படி முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களான மாரியப்ப செட்டியாருக்கும் கந்தப்ப சிவாச்சாரியாருக்கும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருள் புரிந்ததற்கு சாட்சியாக இருக்கும் திருத்தலம் தான் நம்ம கந்தக்கோட்டை முருகப்பெருமானுடைய திருத்தலம். மாதம் கார்த்திகை நன்னாளில் நடந்தே சென்று திருப்போரூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டவர்கள் தான் இவங்க 2 பேரும். வயதான காலத்திலும் தன்னை வந்து காண கஷ்டப்படக்கூடாதுன்னு முருகப்பெருமான் குழந்தை சாமியாக காட்சி கொடுத்து தன்னுடைய பக்தர்கள் கூடவே வந்து அமர்ந்து அருள் புரிந்து திருத்தலம் தான் நம்ம கந்தக்கோட்டம். கந்தக்கோட்டத்து சுவாமியை தரிசனம் செய்தவர்களுக்கு தெரியும், அப்படியே குழந்தையாகவே காட்சி தருவார். தன்னுடைய பக்தர்கள் தூக்கிட்டு வர கஷ்டப்படுவாங்கன்னு கை குழந்தையாகவே அவர்கள் கூட வந்தவர் தான் நம்ம கந்த சுவாமி. முருகப்பெருமானுக்கு தன்னுடைய பக்தர்கள் மேலே அந்த அளவுக்கு பிரியம். கருணாமூர்த்தி இல்லையா முருகப்பெருமான். தன் மேலே பக்தி வைக்கிற அடியவர்களுக்கு தானே தேடி வந்து அருள் புரிபவர் தான் நம்ம முருகப்பெருமான். இது என்னமோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் இல்லை, ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயந்தான், நிகழ்வுகள் தான். இது போல் பல இடங்களில் முருகப்பெருமான் அருள் புரிந்து காட்சி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போது வலைத்தளங்கள்லேயும் நம்ம யூடியூப்லேயும் பல பேர்கள் வந்து முருகப்பெருமானுடைய வரலாற்றை சொல்கிறேன் அப்படின்னு மாற்றி தவறுதலான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. அதுபோல் நிறைய விஷயங்களை சரியானது எது அப்படின்னு நம்ம அடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.